இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன நீ கொஞ்சம் விட்டா அப்பா கிட்ட எல்லாத்தையும் உளறி இருப்ப போல. நான் இன்னும் அப்பா கிட்ட எந்த உண்மையும் சொல்லல. ஏய், நான் ஏதோ உங்ககிட்ட பேசுறதுக்காகலாம் வரல. அண்ணி எங்க? அங்க ரூம்ல இருக்காங்க. அண்ணி, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்னாலயும் அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல. பரவாயில்ல கருணா, நீ என்ன பண்ணுவ? உன்னால எதுவும் பண்ண முடியாது. அண்ணி, இப்பதான் சித்ரா கதிரை பத்தியும் லீலாவை பத்தியும் எல்லாத்தையும் சொன்னான். அவன் இவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம போச்சு அண்ணி. அண்ணி, ஏன் அண்ணி அவன் இவ்வளவு தப்பானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அண்ணன்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அப்படி சொல்லியிருந்தா அண்ணனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பார்ல. சரி, அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் பக்குவமா நேரம் பார்த்து அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். அவரும் கண்டிப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரு. அண்ணி சொல்லிட்டா மட்டும் அந்த வீட்ல பொம்பளைங்க சொல்றத எந்த ஆம்பளைங்க கேக்குறீங்க? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைங்களை எதிர்த்து பேசிதான் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்ட. உன் மேல இருக்கிற கோவத்துலதான் என் புருஷன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்காரு. நீ அதை மறந்துட்டு பேசாத. அம்மா, இந்த பேசு. அம்மா, சித்ரா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எங்கம்மா இருக்க? இந்த வீட்ல. சித்ரா, சுகுணாக்கா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என்னன்னு கேளு. இந்து, இங்க மட்டும் என்னவா? இந்த அம்மாவும் எதுவும் சாப்பிடவே இல்ல. சித்ரா, ஏமா நீ சாப்பிடாம இருக்க? ஏன் சாப்பிடல? நீ ஏமா சாப்பிடல? சரிம்மா, நான் சாப்பிடுறேன். நீயும் சாப்பிடு. என்ன அம்மா, நீ எப்பம்மா வீட்டுக்கு வருவ? அம்மா, சொல்லுமா. நீ தானே என் கல்யாணத்தை நிறுத்தின. சொல்லுமா. சொல்லுமா. சீக்கிரம் வந்துருவோன்னு நீ முதல்ல சாப்பிடு. நீ ஜெயந்தியா கைட்ட போன கொடு. அம்மா, என் அம்மா எங்க? எனக்கு அம்மாவை பார்க்கணும். என்ன விஸ்வா, தனியா உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? தாத்தா, நான் அப்பா கிட்ட அம்மாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதை பத்தி பேசலான் இருக்கேன். சித்ராவும் அம்மா பார்க்காம ரொம்ப வருத்தப்படுறா. என் 2 பசங்களும் இந்த வீட்டு பொம்பளைங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா என் பேரன் அப்படி இல்லை, அவங்கள புரிஞ்சுக்கிறான். சந்தோஷம்பா, நீ உன் அப்பா கிட்ட பேசிப்பாரு. அம்மா போனா, இங்க வாமா.
தாத்தா சொல்லுங்க தாத்தா. போய் நம்ம விஸ்வாக்கு ஒரு நல்ல காப்பியா போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. அந்த ஆண்டவன் இந்த பூமியில் பொம்பளைங்களை படைச்சது எதுக்கு தெரியுமா? நம்மளை மாதிரி ஆம்பளைங்களுக்கு சேவை செஞ்சு காலடியில் கிடக்கணும்னு. அது அம்மா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரிடா, நாம் அவங்கள அந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். அதை விட்டுட்டு நீ பாச கீசன் போயிட்டுன்னு வை, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுவாங்கடா. சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ எனக்கு நல்லா புரியுது. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன். பூனா எங்க போற? காஃபி விஸ்வாவுக்கு. அவனுக்கு காப்பி எல்லாம் வேணாம், இங்க கொண்டு வா, நான் குடிக்கிறேன். இவனுங்க 2 பேரும் கெட்டு குட்டிச்சவர ஆனதும் இல்லாம அடுத்த தலைமுறையில் இருக்கிற என் பேரனையும் பொண்ணுங்களுக்கு எதிராக திருப்பி விடுறானுங்களே. அவன் மனசுக்குள்ள வெறுப்பை விதைக்கிறானுங்களே. அண்ணா கவுன்சிங்களா அண்ணா சித்ராவை? நேற்று இருந்த சித்ராவுக்கும் இப்போ இருக்கிறவளுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? சாப்பாடு வேணான்னு சொன்னவ சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்றா. ஒரு வேளை அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கோண்ணே. விடுறா, எங்கே போயிட போறா? இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, பார்த்துக்கலாம். போனா உள்ள போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி சித்ரா நீ சாப்பிடுமா. போதும். இரு இரு இரு, இந்தா இதிலே கை கழுவிக்கோ. ரூம்க்கு போலாமா? வா, கொஞ்ச நேரம் படுத்துக்கொன்ன. அண்ணா இத்தனை நாள் அண்ணி நம்ம வீட்டில் குடும்பம் நடத்திருக்காங்க. ஆனா இது நாள் ஒரு நாள் கூட நம்ம விருப்பத்துக்கு மாறா எதுவுமே பண்ணதில்லைண்ணே. இப்போ நம்ம பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இந்துவா தானே இருக்கணும்.